அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 2008 யூஎஸோட ஃபோர்த் லார்ஜஸ்ட் பேங்க் லெமன் பிரதர்ஸ் பேங்க்ரப்ட் ஆகுது. 2002-2005 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் யூஎஸ்ல நல்லா பூம் ஆகிட்டு இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்த யூஎஸ்ல இருக்கிற பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மக்களுக்கு லோன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய வீடு வாங்குறதுக்கு சொல்கிறாங்க. இதுவுமே சந்தோஷமாக மக்கள் ஏற்றுக்கிட்டு நிறைய வீடை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 2007 காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஃபெடரல் பேங்க்ங்கிறது நம்ம இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி யூஎஸ்க்கு ஃபெடரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகம் பண்றாங்க. மக்கள் லோன் வாங்குறத கம்மி பண்றாங்க, வீடு வாங்குறத கம்மி பண்றாங்க. இந்த லோனு வீடு வாங்குறது கம்மியானதுனால என்னாச்சு, இந்த ரியல் எஸ்டேட்டோட வேல்யூமே 30% கம்மியாயிருச்சு. இதனால மக்கள் என்ன பண்றாங்க, லோனை கட்டாம இந்த வீடையே பேங்க்குக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. இதனால யூஎஸ்ல இருக்கிற டாப் 5 பேங்க்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $450 பில்லியன் கிட்ட லூஸ் பண்றாங்க. பேங்க்ரப்ட் ஆகுது, ஜாப் லாஸ் நடக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அட் இட்ஸ் பீக்ல இருக்கு, வேர்ல்டு எக்கனாமிக் ஸ்லோடவுன்ல இருக்குது. 21st செஞ்சுரியோட வேர்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் ஃபைனான்சியல் கிரைசிஸ்னு இதை சொல்லுவாங்க. இன்னைக்கு 2023ல சிலிகான் வேலி பேங்க் இது அனதர் குளோபல் ரிசெஷனுக்கு ஒரு காரணமா இருக்குமா? வாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சிலிகான் வேலி பேங்க் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி காசு சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். அப்பதான் அந்த சிலிகான் வேலி பேங்கோட ஸ்டோரி உங்களுக்கு கரெக்டா புரியும். வாங்க, இதுதான் ஒரு எக்ஸ் பேங்க். அதாவது உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குங்க. நீங்க இந்த எக்ஸ் பேங்க்ல கொண்டு வந்து டெபாசிட் பண்றீங்க. உங்களுக்கு பேங்க் என்ன ப்ராமிஸ் பண்றாங்க, நீங்க எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா நாங்க ஒரு 2 to 3% நாங்க இன்ட்ரெஸ்ட் தரோம். அதாவது 1000 ரூபீஸ்க்கு நாங்க 30 ரூபீஸ் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்களும் சந்தோஷமா பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க. இப்ப இந்த 30 ரூபா சம்பாதிக்கணும்னா கண்டிப்பா பேங்க் எங்கேயாவது ப்ராஃபிட் சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன பண்றாங்க, பேங்க்ஸ் இந்த 1000 ரூபாவை உங்கள்கிட்ட வாங்கி லோனா இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. அவர் மேபி வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இவருக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 to 10% இருக்கும். 10%நே வச்சுக்கலாம். அதாவது 100 ரூபா பேங்க் வந்து சம்பாதிச்சிருவாங்க. இந்த 100 ரூபா சம்பாதிச்சிருவாங்க, உங்களுக்கு ஒரு 30 ரூபா கொடுக்கணும். ஸோ 100 - 30 70 ரூபா. இதுதான் பேங்கோட நெட் ப்ராஃபிட். ஸோ இப்படிதான் பேசிக்கா பேங்க் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. இப்போ பேங்க்ல நீங்க ஆல்ரெடி ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணிருந்தீங்க இல்லையா, இது வந்துட்டு நீங்க மட்டும் டெபாசிட் பண்ண மாட்டீங்க, இது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா? இப்போ இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த 1000 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 1000 ரூபா மொத்தமாவே லோன் கொடுத்துருவாங்கன்னா அதுதாங்க கிடையாது. என்ன பண்ணுவாங்க, ஆஸ் பர் ஆர்பிஐ நார்ம்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு 4.5% கேஷ் ரிசர்வா வச்சுட்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு லோனா கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, அந்த 1000 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாயில வந்துட்டு 4.5% ஹோல்டு பண்ணி கேஷா வச்சுட்டு 955 ரூபீஸ் தான் பேங்க் வந்துட்டு லோனா கொடுப்பாங்க. இந்த லோன் மூலியமா மட்டும்தான் அந்த பேங்க் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுதான் கிடையாது. நிறைய கோல்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அதுலேயுமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சுச்சுவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி பேங்க் வந்துட்டு நிறைய பேருக்கு லோன் வந்து கொடுத்தாச்சு. கரெக்டா? இந்த லோன் கொடுத்தவங்க ப்ராப்பரா பேங்க்குக்கு வந்து கட்டலை. ஒரு 50 to 60% ஆஃப் த பேர் வந்துட்டு பேங்க்குக்கு ப்ராப்பரா லோன் கட்டல. இந்த லோன்ஸுமே என்பிஏ, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸா மாறுது. இந்த நியூஸ் நீங்க ஒரு நியூஸ் பேப்பர்லயோ டிவிலையோ கேள்விப்பட்டோன்னு என்ன பண்றீங்க, ஓகே இதுக்கு மேல நம்ம ஃபண்ட் வந்துட்டு அங்க இருந்தா சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி எல்லாருமே வந்துட்டு அந்த பேங்க்ல அட் அ டைம்ல அவங்க டெபாசிட் பண்ண காசை எடுக்க வந்தாங்கன்னா கண்டிப்பா பேங்க்ல அந்த காசு இருக்காது. ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் பேங்க் ரன்னு சொல்றாங்க. அதாவது பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. வாங்க இப்ப நம்ம ஸ்டோரி சிலிகான் வேலி பேங்க் உள்ள போலாம். சாண்டா கிளாரா, கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏ. இங்கே தாங்க சிலிகான் வேலி பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த சிலிகான் வேலியில பார்த்தீங்கன்னா 10க்கும் மேல Fortune 500 கம்பெனிஸ் அண்ட் 1000க்கு மேல ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க. இப்போ இந்த 2020 வருது. இப்போ 2020ல கோவிட் அதோட பீக்ல இருக்குது. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அதாவது வெறும் 1.23% தான் இருக்குது. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா என்னோட இதுக்கு முன்னால போட்ட வீடியோ வெறும் இன்ஃப்ளேஷனை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுல போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா புரியும். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், போய் பாருங்க.
இப்போ ரொம்ப சிம்பிளா பண்றான். இன்ஃப்ளேஷன்ங்கிறது சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்ததுங்க. இப்போ சப்ளை அதிகமா இருக்கு, டிமாண்ட் கம்மியா இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கும். இப்போ சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்குன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும். இப்போ இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா சப்ளை அதிகமா இருக்கு, டிமாண்ட் கம்மியா இருக்கு, இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கு. ஸோ ஃபெடரல் பேங்க், அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, யூஎஸ்ல நம்ம இங்க ஆர்பிஐ மாதிரி அங்க ஃபெடரல் பேங்க் என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் கம்மியாக வரப்ப எப்போவுமே இது நார்மல் ஸ்ட்ராட்டஜி தான். இன்ஃப்ளேஷன் கம்மியாக வரப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் மக்கள் நிறைய லோன் வாங்கி போவாங்க. ஓகே, சிலிகான் வேலி பேங்க் ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் பேங்க்ல வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்கள் டெபாசிட்டுக்கு நாங்கள் 2% இன்ட்ரெஸ்ட் தரோம்னு சொல்கிறாங்க. இப்போ 5000 ரூபா 10,000 ரூபா டெபாசிட்ல 2%ங்கிறது கம்மியாக தெரியலாம். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறப்ப அவங்க கண்டிப்பாக ஃபண்ட் ரைஸே ஒரு மினிமமாக ஒரு ஸ்டார்ட் அப் வந்துட்டு ஒரு 1 கோடி ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு 2% இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா வரும். இது ஒரு பெரிய அமௌண்ட்னு சொல்லலாம். இப்போ 2020 பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் மீடியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது. இவங்களுக்கு நிறைய ஃபண்டிங்ஸும் வருது. ஸோ இந்த ஃபண்டிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எஸ்விபியில் அதாவது சிலிகான் வேலி பேங்க்ல பார்த்தீங்கன்னா 2% இன்ட்ரெஸ்ட் தராங்க, நம்ம வந்து தாராளமாக அங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, ஒரு கம்பெனிக்கு ஒரு 2 பில்லியன் வந்துட்டு ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. இப்போ 1 பில்லியன் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேன் பவர், சம்பளம் இதுல எல்லாம் போயிடுச்சுன்னா கூட பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 1 பில்லியனாவது இருக்கும். அந்த 1 பில்லியன் எங்கே வைப்பாங்கன்னா கண்டிப்பாக எஸ்விபியோட டெபாசிட்ஸ் தான் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஆனுவலி ஒரு 2% அதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியால 2019 பார்த்தீங்கன்னா இந்த சிலிகான் வேலி பேங்க்ல வெறும் $61 பில்லியன் தான் இருக்குது. இதுவே 2021 பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட $189 பில்லியன் வந்து டெபாசிட்ல இருக்கு. 2019 இருந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக இவங்கள்ட்ட டெபாசிட்ல இருக்கு. இவங்க யூஎஸோட 16th லார்ஜஸ்ட் பேங்காகவும் சொல்லப்படுறாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பேங்க் ஸ்டோரியாகவும் இருக்கு இல்லையா, இப்போ இவங்க கிட்ட $189 பில்லியன் கிட்ட ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ டெபாசிட்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2% கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பாக 2% மேலேயே இவங்க இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிச்சிருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, கேஷ் ரிசர்வ்ஸ்ல வந்துட்டு ஒரு 10% வச்சிடறாங்க. அதாவது எப்பயும் போல யூஷுவல் ப்ராக்டிஸ் தான். அதாவது நான் சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4.5% கேஷ் ரிசர்வ் வைக்கணும். நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதில் 4.5% எடுத்து தான் பேலன்ஸ் வந்துட்டு நீங்கள் லோனாகவும் கொடுக்கலாம். ஸோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. 10% கேஷ் ரிசர்வ் வைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 50 பில்லியன்ஸ் கிட்ட லோன்ஸ் கொடுக்குறாங்க. 100 பில்லியன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ட்கேஜ் பேக் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸை வாங்குறாங்க. இங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த மார்ட்கேஜ் பேக் செக்யூரிட்டிஸும் பாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் டைம் லைனுக்கு வாங்குறாங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. சாரி டு இன்டரப்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்கும். லெட்ஸ் கண்டினியூ த ஸ்டோரி. இப்போ இந்த மார்ட்கேஜ் பேக்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸ்னா சிம்பிள் லேமன் டேர்ம்ஸ்ல என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு எஃப்டியில் ஒரு 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வைங்களேன், ஃபார் a period of 5 years. உங்களுக்கு அந்த பேங்க் என்ன கமிட் பண்ணுவாங்க, ஒரு 10% நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், நீங்க 5 years அதை ரீடைன் பண்ணி வச்சிடலாம். இதே எஃப்டியை நீங்க 1 yearல பிரேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த 1 lakhல பெனல்ட்டி கட்டிட்டு தான் அந்த 1 lakh நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ 2022 ரஷ்யா யூக்ரைன் வார் நடக்குது. ஆயில் அண்ட் கேஸ் பிரைசஸ் அட் இட்ஸ் பீக்ல இருக்கு. இன்ஃப்ளேஷன் 2022 பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல 6.5% இருக்கு. இது எப்பவும் இல்லாத ஒரு அளவுங்க. இதனால ஃபெடரல் பேங்க் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஓகே இன்ஃப்ளேஷன் இஸ் அட் ஹை, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகம் பண்ணி ஆகணும். அப்போதான் மக்களோட பையிங் பவர் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமானதுனால, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானதுனால இந்த பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இருக்குல்ல, இதோட வேல்யூவேஷன் கண்டிப்பாக கம்மியாயிருங்க. ஏன்னா மக்கள் நிறைய போயிட்டு லோன்ஸ் இதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இதனால இந்த பாண்ட்ஸோட ஷேர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $15 பில்லியன் கிட்ட இதோட வேல்யூவேஷன் வந்து கம்மியாகுது. இந்த நியூஸ் அன்னைக்கு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டியில ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் 2 to 3 டேஸ்ல இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம இருக்கிற ஃபண்ட்ஸையாவது நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க டெபாசிட் பண்ண ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் சிலிகான் வேலி பேங்க்ல எந்த ஃபண்ட்ஸுமே கிடையாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி பாண்ட்ஸு, ஷேர்ஸு, லோன்ஸுன்னு கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போதான் எஃப்டிஐசி, ஃபெடரல் டைரக்ட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இந்த பேங்க் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இந்த பேங்கோட ஷேரு ஆல்மோஸ்ட் 60% கிட்ட மார்க்கெட்டில் டவுன் ஆகுது. இந்த பேங்க்கு பேங்க்ரப்ட்னு டிக்ளேர் பண்ணப்படுது. This is the story of the fall of Silicon Valley Bank. March 13,
2023. எஃப்டிஐசி இந்த பேங்கை ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. இதோட அசட்ஸ் எல்லாமே புது கம்பெனிக்கு மாற்றுறாங்க. அதாவது பிரிட்ஜ் பேங்க்னு ஒரு கம்பெனிக்கு மாற்றுறாங்க. இப்போ இந்த பேங்கோட புது பேர் சிலிகான் வேலி பிரிட்ஜ் பேங்க். இதோட நியூ சிஓ டிம் மயோபோலிஸ். இப்போ இந்த எஃப்டிஐசி இன்சூர்ட் நான் இன்சூர்ட் எல்லா டெபாசிட்டர் ஃபண்ட்ஸுமே திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கப்படலை. ஏன்னா இது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இது அவங்களோட ஓன் ரிஸ்க்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால இந்த ஃபண்ட்ஸ் எதுவும் கொடுக்கப்படல. பட் டெபாசிட்டர் ஃபண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதுதான் எஸ்விபியோட டவுன்ஃபால் ஸ்டோரி. இப்போ இதே சினாரியோ பேங்க் ரன் சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா, இப்போ அங்கே எஃப்டிஐசி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே டிஐசிஜிசி இருக்குங்க. இவங்க இன்சூரன்ஸ் மூலியமா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே ஆனால் 5 lakhs மட்டும் தான் கிடைக்கும். பட் அங்கே எஃப்டிஐசி ஃபுல் அமௌண்ட்டுமே அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. இது அங்கே 3 working daysலேயே டெபாசிட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் நம்ம கேஸில் இங்கே 90 working days ஆகுங்க. வாங்க இந்த கிரைசிஸ்க்கும் ரிசெஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2009 மாதிரியே 2023மே ஒரு கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் பீரியடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம யூஎஸில் சிலிகான் வேலி பேங்க் பார்த்தோம் இல்லையா, இந்த சிலிகான் வேலி பேங்க் மட்டும் இல்லை, சிக்னேச்சர் பேங்க்கு இது மாதிரி யூஎஸ்ல இன்னுமே நிறைய டாப் பேங்க்ஸ் இந்த கிரைசிஸ்ல தான் மாட்டிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் இதனாலேயே கொஞ்சம் ஃபண்டிங் பண்ணி தான் மற்ற பேங்க்ஸை காப்பாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கிரெடிட் ஸ்யூஸ் யூரோப்ல பெரிய பேங்க், அதுவும் பேங்க் ரன் ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த எஃப்ஐஐஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களே அவங்களோட ஷேர்ஸை இங்கே செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சிக்னல்ஸ் நிறையா கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 3 months நீங்கள் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டவுனாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் டு ஹேப்பன் அண்ட் லெட்ஸ் பி பாசிட்டிவ். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திப்போம். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சேகர் தாஸ். நன்றி, வணக்கம்.